Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ரொம்பவே புதுமையான முறையில் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போறோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. உருளைக்கிழங்கு ரெட் சில்லி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி JMC Food Recipes சேனலை லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் சிறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை பாதி அளவு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கை பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வெந்துருச்சுன்னா மசாலாவில் ஆட் பண்ணும்போது ரொம்பவே மசிஞ்சு போயிடும். உருளைக்கிழங்கு இப்போ பாதி வெந்துருச்சு. இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் சூடான பின்ன மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க 65 பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். இப்போ மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 65 இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு 65 பிடிக்கிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். JMC Food Recipes சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.